ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு CPU எப்படி அதனுடைய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட டூ டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அண்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் இருக்குது. ஸோ இந்த இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டு இருக்க மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்க மாதிரி, ஸோ ஒரு வேலை முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஆனால் அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, ஸோ இண்டிபெண்ட் ஹியூமன்ஸ் வந்து எமர்ஜென்சி பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஹியூமன்டும் இண்டிபெண்ட்டாக வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த அர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எந்த வேலை ஃபஸ்ட்டு செய்யணுமோ அந்த வேலையை எடுத்து செய்ய முடியும். ஸோ அதுதான் அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ இன்னும் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா, ஸோ இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன்றதே நீங்கள் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் யார் டிக்கெட் வாங்கிட்டு போக போக தான் நீங்கள் வந்து அடுத்து போக முடியும். ஸோ அதுதான் வந்து இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் முடியும், அடுத்து தான் நீங்கள் வருவீங்க. ஸோ அதுதான் வந்து இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் க்யூவில் நின்றுருக்கீங்க. பட் ஆனால் இன்னொருத்தர் வந்துட்டு எமர்ஜென்சின்னு இப்போ தான் வராரு, ஆனால் அவங்களுக்கு மருந்து வாங்க போகிறாரு. ஸோ அதுதான் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் வந்துட்டு டோட்டலி ப்ரியாரிட்டி பேசிஸில் ஒர்க் ஆகும். ப்ரியாரிட்டி ஆர் அர்ஜென்சி பேசிஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன்றது. இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷனில் ஒரு CPU வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ அவுட் ஆஃப் ஆர்டரில் வந்துட்டு அது அப்படி கிடையாது. ஸோ நம்மகிட்ட ஒரு 4 லைன் ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்தாலுமே அந்த கோடை மொத்தத்தையும் கம்பைல் பண்ணிட்டு அந்த கம்பைல் ஆனதுல எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணணும். அந்த செக் பண்ணதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இன் ஆர்டருக்கும் அவுட் ஆஃப் ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக இதில் இருக்கிறது என்னன்னா, ஸோ இதில் வந்துட்டு சிம்பிள் அண்ட் சீக்வன்சியல் ப்ராசஸிங். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கியூ மாரி, அதனால சீக்வன்சியல்ன்றதை வந்துட்டு கியூன்னு சொல்லலாம், கியூ ப்ராசஸிங். ஸோ இது வந்துட்டு வெயிட்ஸ் ஃபார் டிபெண்டன்சிஸ் டு ரிசால்வ். ஸோ இதை டிபெண்டன்சினா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டைலில் பார்க்கலாம். ஸோ லோ பவர் கன்சம்ஷன். ஸோ இப்போ ரொம்ப எல்லாமே அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் போத் அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் மோஸ்ட்லி வந்துட்டு சேம் பவர் கன்சம்ஷன் தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா டைனமிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீஆர்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஸோ இதுதான் வந்து அர்ஜென்சி பேஸ்டில். ஸோ இது வந்துட்டு சீக்வன்சியல் ப்ராசஸிங், இது வந்து டைனமிக் ப்ராசஸ். டைப்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் ஒரே ஒரு லேன் தான் இருக்குது, நீங்கள் ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருக்காரு, அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் போய் ஆகணும், வேற லேனே கிடையாது, உங்களால் ஸ்விட்ச் பண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது அப்படின்னா அதுதான் வந்து இன் ஆர்டர். பட் அவுட் ஆஃப் ஆர்டர்ல கேட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லேன்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி ஒருத்தர் நீங்கள் போயிட்டு இருக்காரு, பின்னாடி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் உங்களால் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போக முடியும். அதுதான் வந்து டைனமிக் ப்ராசஸிங். ஒரு அர்ஜென்சி பேஸ்டில் நம்மளால ஒரு குயிக்காக ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்துட்டு அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷனில் வரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். சரி, நம்மகிட்ட வந்து இன் ஆர்டரில் வந்துட்டு லோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து அசம்பிளி லைன் கோட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லைக் கண்ட்ரோலர் லெவல், லோ லெவல் கோட். ஸோ இந்த இந்த இன் ஆர்டர் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லோட் பண்ணுறோம், அடுத்து வந்துட்டு ஆட் பண்ணுறோம், அடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிபெண்டன்சின்னு சொல்றது. இந்த R1 வந்து இங்கே தேவைப்படுது. ஸோ அடுத்து இந்த R2 வந்து இங்கே தேவைப்படுது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சாதான் செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் லைன் முடிஞ்சாதான் தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து டிபெண்டன்சின்னு சொல்றது. ஸோ நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வெயிட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படியே அடுத்து வந்துட்டு அவுட் ஆஃப் ஆர்டர் வருவீங்க. ஸோ அவுட் ஆஃப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட R1 இருக்கு, R3 இருக்கு, R4, R5, R6 இருக்கு. ஸோ இந்த R1க்கும் இந்த R3க்கும் சம்மந்தம் இல்லை, தனித்தனியாக லோட் ஆக போகுது. அதே மாதிரி R4, R5, R6 இது மூணுமே தனித்தனியாக லோட் ஆக போகுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட R2, R1, 5 இருக்கு. ஸோ இந்த R2வும் R1 ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த R1 தேவைப்படுது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் 4 மட்டும்தான் இதுக்காக வெயிட் பண்ணுமே தவிர இந்த 2வும் 3யும் வெயிட் பண்ணாது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டரில் தான் ப்ராசஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், தேர்ட் அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து 1 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து தான் 4 எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அந்த 4க்கு தான் வந்துட்டு R1 தேவைப்படுது. ஸோ அப்போ தான் வந்து அந்த R1 அது லோட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதர் பைப்லைன்ஸ் இருக்குது. அதர் பைப்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா அரித்மெட்டிக் பைப்லைன், இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன், சூப்பர் ஸ்கேலர் பைப்லைன், சூப்பர் பைப்லைன், லீனியர் விசஸ் நான் லீனியர், இந்த மாதிரி அதர் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைப்ஸும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.